ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிம்பிள் பை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளட்டரில் ஸ்டேட்லெஸ் விஜெட்னா என்ன, ஸ்டேட்ஃபுல் விஜெட்னா என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை Genreviews.online. இது வந்து ஒரு ரிவ்யூ போர்ட்டல். இதில் நம்ம தேவையான ப்ராடக்ட்ஸுக்கு ரிவ்யூவும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வேணும்னா ரிவ்யூவும் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்லெஸ் விஜெட்னா என்னென்னா, ஸ்டேட்லெஸ் விஜெட் யூஸ் பண்ணால் நம்ம அதில் வந்து எந்த சேஞ்சஸும் நம்ம ஆட் பண்ண முடியாது. ஒன்ஸ் நம்ம அதை கிரியேட் பண்ணிட்டு அது ஸ்டாட்டிக்காக ரன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சில ஐகான்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்லெஸ் விஜெட்டுன்னுவாங்க. ஏன்னா அது நம்ம ஒன்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் நம்ம சேஞ்சஸ் பண்ண முடியாது. டெக்ஸ்ட்டெல்லாம் நம்ம ஒரு டைம் கிரியேட் பண்ணிட்டா அதே தான் ஷோ ஆகிட்டு இருக்கும். இதுவே ஸ்டேட்ஃபுல் விஜெட்னா அதில் நம்ம வந்து செட் ஸ்டேட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணவே அதில் வந்து நம்ம டைனாமிக்காக சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கலாம். இப்போ செக் பாக்ஸ் ஐக்கானு, அதுக்கப்புறம் ஒரு சில ஐகான்ஸுக்கு நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ணால் அதை வந்து நம்ம ஸ்டேட்ஃபுல் விஜெட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட்லாம் ஃப்ளட்லேப் ஐஓ இந்த நம்ம ஆன்லைன் ஐடியிலே இருக்குது. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நியூ ப்ராஜெக்டில் போயிட்டு நம்ம ஸ்டேட்லெஸ் விஜெட்டுக்கான சாம்பிள் ப்ராஜெக்ட் வந்து அலோ வேர்ல்டு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம இதுக்கான சாம்பிளாக நம்ம ஒரு நேம் வச்சுட்டு அதை நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது கிரியேட் ஆனதுக்கப்புறம் இது உள்ளே போனீங்கனாலே லோட் ஆகி இதுக்கான டிஃபால்ட் கோடிங்லாம் வந்துடும். இதை வந்து நம்ம இப்போ வெப் எமுலேட்டரில் ரன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது ரன் கொடுத்தா இது கொஞ்சம் பில்ட் ஆகும். இது ஒரு சில டைம் ஆகலாம். இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் பில்ட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வெப் எமுலேட்டர் ஓப்பன் பண்ணாலே தெரிஞ்சிடும். இது வந்து ஸ்டேட்லெஸ் விஜெட்டாக இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிடுறோம். இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸு, அதுக்கப்புறம் ஆப் பார்ல டைட்டில் இவ்வளோ தான் நம்ம இதில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம இதில் எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம எங்கே கிளிக் பண்ணாலும் இதில் எந்த சேஞ்சஸுமே நடக்காது. இதே நம்ம இப்போ ஸ்டேட்ஃபுல் விஜெட்னா என்னன்னு பார்த்தரலாம். அதுக்கு அதே மாதிரி நியூ ப்ராஜெக்டில் போனீங்கன்னா ஸ்டேட்ஃபுல் விஜெட்டுக்கு ஒரு டிஃபால்ட் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து கிளிக் கவுண்டர் நேமில். இப்போ அதுக்கு வந்து நம்ம சாம்பிள் 2 நேம் வச்சுட்டு நம்ம அதை கிரியேட் கொடுத்துட்டு இப்போ அது கிரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கான டிஃபால்ட் கோடி காட்டினதுக்கப்புறம் இதை நம்ம வெப் எமுலேட்டரில் ஃபஸ்ட்டு பில்ட் எடுத்ததுக்கப்புறமா அதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு. இப்போ இது சக்ஸஸ்ஃபுல்லாக பில்ட் ஆயிடுச்சு. இப்போ இது பில்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வெப் எமுலேட்டர் ஓப்பன் பண்ணாலே அது வந்து இப்போ ஒரு லோட் ஆகும். இதை நம்ம சைடில் வச்சுக்கலாம். இப்போ இது லோட் ஆனதுக்கப்புறம் இங்கேயே காட்டிடும். ஸ்டேட்ஃபுல் விஜெட்டுக்கான ப்ராஜெக்ட் வந்து இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதில் பார்த்தாலே தெரியும். இதில் வந்து நம்ம இப்போ ஸ்டேட்ஃபுல் விஜெட் யூஸ் பண்ணியிருக்கு. நம்ம இங்கே டைனாமிக்காக சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். நம்ம எப்போல்லாம் இந்த இன்க்ரிமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணுறோமோ இங்கே வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிறத நம்ம ஈஸியாக பார்க்கலாம். இதுதான் வந்து நம்ம இப்போ ஸ்டேட்ஃபுல் விஜெட்டுக்கும் ஸ்டேட்லெஸ் விஜெட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. இப்போ நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு மேலே டாப்பில் இருக்கிறத பார்த்து ஆப் பார்னுவாங்க. இந்த ஆப் பாரில் வந்து நம்ம வேணுங்கிற சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதோட டைட்டில் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நம்ம இங்கே கீழே போனாலே ஸ்டேட்ஃபுல் விஜெட் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட்ஃபுல் விஜெட் கால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தான் நம்ம ஆப் பாரு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தாலே இப்போ ஆப் பார்க்குள்ளே டைட்டில் கொடுத்துருவாங்க. இந்த டைட்டில் இந்த கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிறத நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அங்கே சேஞ்சஸ் ஆகும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு டெமோன்னு போட்டு நம்ம கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா இதில் வந்து ஃபாஸ்ட் ரீலோடுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. உடனே வந்து சேஞ்சஸ் ஆயிரும் ரியல் டைமில். இப்போ நம்ம வந்து இதுக்கான பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் லைனில் பேக்ரவுண்ட் கலர் நம்ம டைப் பண்ணாலே காட்டிடும். அதை டேப் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து கலர்ஸ்ன்னு போட்டு நெக்ஸ்ட்டு டேப் கொடுத்தீங்கன்னா இப்போ டாட் வச்சுட்டு நமக்கு எந்த கலர் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து இப்போ ப்ளூ அப்படின்னு சூஸ் பண்ணிட்டா நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ திருப்பி கண்ட்ரோல் எஸ் கொடுத்தாலே இப்போ இது பில்ட் ஆயிடுச்சு உடனே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே இங்கே சேஞ்சஸ் வந்துருச்சு. இதுதான் ஃபாஸ்ட் ரீலோடில் இருக்க பெரிய அட்வான்டேஜ். ஓகே கேஸ், இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ஆப் பாரில் என்னெல்லாம் விஜெட்ஸ் இருக்குது, அப்புறம் ஸ்கேப் ஃபோல்டரில் எப்படி யூஸ் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.